ஹலோ குழந்தைகளே, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த செகண்ட் டேவுடைய ஆன்லைன் விபிஎஸ்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல அண்ணாக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டேலேயே கூட நீங்கள் எல்லாமே கிராஃப்ட்டு, கேம்ஸு, ஒர்ஷிப்பு, லெசன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செகண்ட் டேக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம செகண்ட் டேயோட டாபிக் என்ன தெரியுமா? பின்னடையாத சிங்கம். பின்னடையாத சிங்கம்னா என்னது? பின்வாங்காத சிங்கம். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு செகண்ட் டேயில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செகண்ட் டேலையும் உங்களுக்கு கேம்ஸ் இருக்குது, கிராஃப்ட் இருக்குது, ஒர்ஷிப் இருக்குது, மெமரி வர்ஸ் இருக்குது, ஸ்டோரி, லெசன் எல்லாமே இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நாம் நம்முடைய ஆன்லைன் விபிஎஸ்குள்ளே போகலாமா? ஓகே. நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சம் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவன் பலனானே. நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையை நம்புபவன். அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுந்து நின்று ஏசப்பா அப்படியே நம்ம ஆராதிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீர் என்னை பாதுகாக்கிறீர், உங்களுடைய ஆலயத்தில் நீர் என்னை அனுதினமும் என்னை வளர்ச்சி எடுக்கிறீர் என்று சொல்லி ஏசப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி. காப்பாற்றும் காவலர் நீரே, என்னில் அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, என்னில் அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவை சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, என் சேதமும் இன்றி காப்பவர். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் கர்த்தரே,
நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னோக்கி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. மாறாத அன்புடைய தெய்வமே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களை சொந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் எங்களுக்கு ஆயுத்தம் செய்கிற தேவாதி தேவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் டேயில் என்ன சாங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சாங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இயேசுவை வந்து பின்பற்றவங்களாக இருக்கணும். உலக காரியங்களை நம்மளை வந்து என்ன ஃபோனு, அதுக்கப்புறம் கேம்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மளை வந்து தேவனை விட்டு பிரிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம வந்து சிலுவையை வந்து முன்னோக்கி போகிறவங்களா இருக்கணும். அதை வந்து எதிர்த்து போராடுகிறவங்களா நம்ம இருக்கணும். ஓகேவா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். ஹாய், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து செகண்ட் டேவோட கிராஃப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் எல்லாத்துக்கும் கிடைக்கும்ல இந்த மாதிரி அட்டை. இந்த மாதிரி அட்டையில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அட்டையில், இதில் வந்து அந்த கலர் பேப்பரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த சென்டரில் இருக்குல்ல, இதை வந்து கிராஸாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சா. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல பேப்பர் கப் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படி சொன்னேன்ல, இதை வந்து ஆஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சுக்க போகிறோம். இந்த கப் வந்து ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது எப்படின்னா, இந்த மாதிரி கலர் ஷீட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மீதம் இருக்கும்ல இதை வந்து என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி வந்திருக்கும்ல இதை அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்டு, மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி ஒரு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணோன்னா ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்டு, அப்புறம் ஆஃப் சர்க்கிள், ஃப்ளார் கிடச்சிடும். ஓகேவா? இதில் வந்து ஒரு பீஸோட அந்த சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பாதியாக நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கம் போட்டு இப்படி ஒட்டி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஃப்ளார் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் சொன்னோம்ல, இந்த கிளாஸை வந்து
இதில் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னையோட டாபிக் என்னன்னா பின்னடையாத சிங்கம். அப்படி தானே? சிங்கம் எப்பயும் வந்து காட்டில் வந்து இப்போ ஒரு ஃபைட்டிங்கில் போய் நிற்கும்போது அது வந்து சோர்ந்தோ இல்லைன்னா வந்து நெகட்டிவாவோ அது வந்து பின்னடைஞ்சு போகுமா? போகவே போகாது. பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வர ஆப்போசிட்டில் வர நம்மளோட உலகத்தில் இருக்க ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், நம்ம ஸ்கூலில் இருக்க ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னடையாமல் அதை வந்து எதிர்த்து நிற்கவங்களா இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கிராஃப்ட் வந்து எல்லோரும் ரொம்ப ஈஸி தான், மறக்காமல் எல்லோரும் செய்யுங்க. ஓகேவா? ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம வந்து சிறுவர் ஊழியங்கள் நடத்துகிறவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை முடிக்கலாம். ஆண்டவரே உமக்கு சோதனம் உண்டாக ஏசப்பா, இந்த நாளில் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா, இந்த நாளில் ஏசப்பா சிறுவர் ஊழியங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவரே ஏசப்பா, இந்தியா முழுவதும் சிறுவர் ஊழியங்கள் பெருகும்படியாக கிருபை தருங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஏசப்பா சிறுவர் ஊழியம் கம்மியாயிட்டு ஏசப்பா அது நிமித்தமாக இடத்துல ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவரே. அதே போல் ஏசப்பா இந்தியாவில் ஒவ்வொரு சபையிலும் சிறுவர் ஊழியம் பெரும்படி குழந்தைகள் அதிகமாக சிறுவர் ஏசப்பா நல்லா ஒரு ஊழியக்காரரை வரும்போல் கிருபை தருங்க ஆண்டவரே. நம்மளை கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. நீரே விளையாடுத்து பாதத்துக்குள் வெறி செஞ்சு நல்ல பிதாவே சுற்றுறோம். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு செகண்ட் டே கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா நெவர் கிவ் அப். அந்த கேம் என்னென்னா, நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ்லாம் வச்சு ஸ்பூன் வச்சு நம்ம அதை வந்து தலைகளாக இருக்கிறது எப்படி நேராக வந்து நிற்க வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கேமு. ஓகேவா? இப்போ யாராவது கூப்பிட்டு நம்ம அந்த கேம் விளையாடலாமா? இப்போ இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம லிஜோனாவை கூப்பிடலாமா? ஓகே, இப்போ நமக்கு முன்னாடி 3 கப்ஸ் வந்து தலைகளை கவுத்து போட்டிருக்கோம். சரியா? அந்த 3 கப்ஸ்க்கு 3 ஸ்பூன் கொடுத்துருப்போம். அந்த ஸ்பூன் வச்சு அவங்க எப்படி அந்த கப்பை நேராக நிறுத்துறாங்கன்னு தான் கேம். ஸோ இப்போ வந்து நம்ம லிஜோனா வந்து அதை வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஓகே லிஜோனா. இந்த கேமில் லிஜோனா கூட நான் சேலஞ்ச் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன். லிஜோனாவும் விடாமுயற்சியுடன் என்ன பண்ணாங்க, அந்த கப்பை வந்து நேராக நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இதே மாதிரி தான் குட்டீஸ், நம்ம லைஃப்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா காரியத்திலும் விடாமுயற்சியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம எய்ம் பண்ணதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அந்த காரியத்தில் வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த கிரியைக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனை வந்து நம்மளுக்கு கொடுப்பார். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு 3rd டேயில் நமக்கு இந்த கேம் ஷோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ, எல்லாருக்கும் ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம டே 2 மனப்பாட வசனம் தான் பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் ஒரு சிங்கம் இருக்குது. இந்த சிங்கத்துக்குள்ளே தான் அந்த மனப்பாட வசனம் இருக்குது. அந்த மனப்பாட வசனம் என்னென்னு பார்த்துடலாமா? மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். நீதிமொழிகள் 30:30. இந்த வசனம் என்ன சொல்லணும்னா, பின்னடையாததும் ஆகிய சிங்கமும். பின்னடையாததும் ஆகிய சிங்கம் அப்படின்னா, சிங்கம் என்னைக்காவது பின்வாங்கி பார்த்துருக்கீங்களா? அது பின்வாங்காமல் அதை நோக்கி வர எல்லா அனிமல்ஸையும் எதிர்த்து போராடி ஜெயம் கொள்கிறதா இருக்கிறது. அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பின்வாங்காமல் பயப்படாமல் அதை நம்ம எதிர்கொள்ளுகிறவர்களாக இருந்தோம்னா கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓடுகிற பாதையில் நம்மளும் ஓடுகிறவர்களாக இருப்போம்.
ஹலோ குழந்தைகளே, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லாரும் டைமுக்கு வந்துட்டீங்க போல். வெரி குட் வெரி குட். சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைன் விபிஎஸ் உடைய செகண்ட் டேக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம செகண்ட் டேவோட டாபிக் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். நம்ம செகண்ட் டேயோட டாபிக் என்ன குட்டீஸ்? பின்னடையாத சிங்கம். நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? யூத ராஜசிங்கமாய் ஜெயம் கொள்ளுகிற ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? யூத ராஜசிங்கமாய் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெயம் கொள்ளணும்னா என்னென்ன வேணும்னு அப்படி நம்ம ஒவ்வொரு நாள் பார்க்கலாம். சரியா? நம்ம ஜெயம் கொள்ளணும்னா இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பார்த்தோம்? பின்னடையாத சிங்கம். பின்னடையாததுன்னா என்னது? பின் வாங்காதது. ஓகேவா? நம்ம சிங்கத்தை மாதிரி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறவங்களா இருக்கணும்? பின் வாங்காதவங்களாக இருக்கணும். ஓகேவா? அதை பற்றி தான் அண்ணா இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறேன். அது சொல்லித்தரக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இதை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை பின் வாங்கி போகிறீங்களா நான் அண்ணா பார்க்குறேன். ஓகேவா? அண்ணா என்ன பண்ணுறேன்னா உங்கள் எல்லாத்து கையிலையும் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருவேன், கலர் பேப்பர். ஓகேவா? அந்த ஒவ்வொரு கலர் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். குட்டீஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணலாம். கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கலர் பேப்பரை உங்கள் பாடி வழியாக த்ரூவாக கீழே கொண்டு காட்டணும். அதுதான் உங்களுக்கான சேலஞ்ச். இதை நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்களா இல்லை பின் வாங்கி போகிறீங்களான்னு அண்ணா பார்க்கட்டா? பின் வாங்கி போனாலும் பயப்படாதீங்க. அதை பற்றி சொல்லித்தரதான் அண்ணா இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கேன். ஓகேவா? அண்ணா பேப்பர் கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கலாமா? குட்டீஸ் நீங்களும் ரெடியாக? நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா அந்த ஆக்டிவிட்டியை? ஓகே குட்டீஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அண்ணா அக்காலாம் கொடுத்த பேப்பரை இப்படியெல்லாம் கட் பண்ணாங்க. ஆனால் யாராலையுமே கொண்டு வர முடியல. ஆனால் ஜெனிசன்னா மட்டும் எப்படியோ தலைவலியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கால் வரைக்கும் கீழே கொண்டு வர முடியல. சரி பரவாயில்ல, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். அண்ணா உங்களுக்கு அது எப்படி கொண்டு வருதுன்னு கடைசியில் சொல்லி காட்டுறேன். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கான டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகேவா குட்டீஸ்? சரி, பின் வாங்காத சிங்கம். நாம் அந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் அண்ணா ஒரு ஜென்ரல் ஸ்டோரி சொல்லித்தரேன். ஓகேவா? அந்த ஜென்ரல் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஊரில் ஒரு விவசாயம், இந்த விவசாயிக்கு ஒரு கழுதையும் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு? அந்த விவசாயிக்கு ஒரு கழுதை இருந்துச்சான். ஓகேவா? அந்த விவசாயி பக்கத்தூருக்கு அந்த கழுதையை கூப்பிட்டு போகிறாரு. ஓகேவா? வெயிட்டெல்லாம் வச்சு பக்கத்தூருக்கு அந்த சுமையெல்லாம் சுமந்துட்டு கழுதை போகுது. ஓகேவா? போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது? திடீர்னு ஒரு கிணத்துல ஓகேவா அந்த கழுதை விழுந்துருச்சு. என்னாச்சு? அந்த கழுதை கிணத்துல டமார்னு விழுந்துருச்சு. இவர் விவசாயி பார்க்குறாரு, கழுதை என்ன ஆச்சு? கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்குது. அதை காப்பாற்ற நிறைய முயற்சி பண்ணுறாரு. கயித்தை எடுத்து போடுறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த கழுதையை காப்பாற்றவே முடியல. அந்த கழுதையும் எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஏதாவது வழியாக அப்படி ஏறி மேலே வந்துடலாமா அப்படின்ட்டு. ஆனால் என்னாச்சு? அந்த கழுதையால் மேலே வரவே முடியல. அப்புறம் மொத்த ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க அந்த கிணத்தை சுற்றி. அவங்க எல்லாருமே கயிறை போடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கழுதையை மேலே கொண்டு வரவே முடியல குட்டீஸ். அந்த கழுதையை எவ்வளவோ ட்ரை பண்ணுது, அதனால் அதாலையும் வரவே முடியல. சரி, இவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சரி இந்த கழுதையை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாது, பேசாமல் நம்ம மண்ணை போட்டு இந்த கிணத்தை மூடிடலாம், அந்த கழுதை அப்படியே அந்த கிணத்தோடையே போயிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம், ஊர்க்காரங்களும் அந்த விவசாயி எல்லோரும் சேர்ந்து மண்ணை அள்ளி அந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? மண்ணை அள்ளி அந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்களாம். மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுதை மேலே 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 விழுந்துச்சு. இந்த கழுதை என்ன பண்ணுச்சு? மண்ணு போடுறாங்க, அவ்வளோதான் நம்ம செத்துருவோம் அப்படின்ட்டு அது அப்படியே நிற்காம ஒவ்வொரு டைமும் அது மேலே மண்ணு போட்டாங்களே, அந்த மண் எல்லாத்தையும் அப்படி உதறி என்ன பண்ணுச்சு? அந்த மண்ணுக்கு மேலே மேலே வந்துச்சான். சரியா? மண் நிறையா போட்டால் என்ன ஆயிரும்? கிணறு நிரம்பிடுமா? நிரம்பியிருந்தானே. இவங்களும் மண்ணை நிறைய எடுத்து போடுறாங்க. கழுதை மேலே மண் விழுகுது, அது அப்படியே உதறுது. மண்ணை எடுத்து போடுறாங்க, அப்படியே உதறுது. என்னாச்சு? கழுதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 கடைசியில் என்னாச்சு? கழுதை அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் என்னாச்சு? கழுதையை வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா? கொண்டு வரவே முடியல. ஆனாலும் இந்த கழுதை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில்
மண்ணை போட்டு மூடும்போது தான் அந்த கழுதை வந்து என்ன பண்ணுச்சான், அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சுன்னு நம்பிக்கை இழக்காமல் பின்வாங்கி போகாமல் அது ட்ரை பண்ணுச்சான். அது மேலே போட்ட எல்லா மண்ணையும் அப்படியே உதறி 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 மேலே ஏறி மேலே வந்து கடைசியில் என்ன ஆச்சா, அது கிணத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்துருச்சான். ஓகேவா? இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, அந்த கழுதை வந்து என்ன பண்ணுச்சான், அதை போட்டு மூடி கொள்ள பார்த்தாங்க. சரி, அது எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சானால அது முடியல. கடைசியில் அவங்க எல்லாரும் போட்டு அந்த மண்ணை உதறி 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 முயற்சி பண்ணி பின்வாங்காமல் என்ன பண்ணுச்சான், அது அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்துச்சான். ஓகேவா? இதுலேருந்து இப்போ உங்களுக்கு அந்த கதை புரியுதா? அண்ணா ஏன் இந்த கதை சொன்னேன்னா, இன்றைக்கி நம்ம டாப்பிக்கும் அதே மாதிரி தான். பின்னடையாத சிங்கம். பின்னடையாத சிங்கம்னா, சிங்கம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சிங்கம் என்றைக்காவது பின்வாங்கி பார்த்துருக்கீங்களா? சிங்கம் என்றைக்குமே பின்வாங்காது. எவ்வளோ பெரிய அனிமல் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி என்ன பண்ணும், முன்னோக்கி தான் போகுமே தவிர சிங்கம் பின்னோக்கி போகவே போகாது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் மெமரி வயசில் பார்த்துருப்பீங்க. நீதிமொழிகளை சொல்லியிருக்கு, விலங்குகளில் வந்து சௌந்தரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். பைபிளே சொல்லியிருக்கு, சிங்கம் வந்து என்ன அனிமலாம், பின்னடையாத அனிமல். ஓகேவா? அது என்றைக்கும் பின்வாங்கினதே இல்லையா? ஓகேவா? இப்போது நாம் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து இந்த குவாலிட்டியை வந்து நம்ம கற்றுக்கணும். என்ன குவாலிட்டி கற்றுக்கணும்? நாம் எதுக்குமே பின்வாங்கக்கூடாது. நீங்கள் ஏசப்பாவை பாருங்கள். ஏசப்பாவோட லைஃப்பில் அவருக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. சாத்தான் நிறைய கஷ்டத்தை கொண்டு வந்தான். ஆனாலும் ஏசப்பா அதுக்காக எதுக்குமே பின்வாங்காமல் என்ன பண்ணார், அது எல்லாத்தையும் ஜெயித்து முன்னோக்கி தான் ஏசப்பா வந்து போனார். அதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய லைஃப்பில் வந்து இருக்கணும். ஓகேவா? நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகேவா? நம்மளால் வந்து அதை ஜெயிக்க முடியாது, நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியாது. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் ஆகி அப்படியே உட்காந்துருவோம். ஓகேவா? ஆனால் இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்குமே பின்வாங்காமல் நம்மளால் முடியும்னு நாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நோக்கி ஏசப்பா நம்ம எல்லாத்துக்குன்னு ஒரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லக்கை வந்து வச்சுருக்காரு. அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்கணும். ஓகேவா? எபிரேயரில் ஒரு வசனம் வந்து இருக்குது. ஓகேவா? எபிரேயர் 10வது அதிகாரம் அதோட 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாமளோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் வந்து பின்வாங்குகிறவங்களா இராமல் விசுவாசித்து நம்ம அதை ஜெயிக்கிறவங்களா வந்து இருக்கோம் அப்படின்னு இந்த வசனம் வந்து சொல்லுது. ஓகேவா? இருந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்குமே பின்வாங்கி சோர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துடவே கூடாது. ட்ரை பண்ணி என்ன பண்ணுங்கள், அதை ஜெயித்து முடிக்கணும். சரி, ஓகே அண்ணா, அவங்க ஸ்டார்டிங்கில் எடுத்து ஒரு பேப்பர் கொடுத்தல, அது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்தேன், நீங்களும் எவ்வளவோ கட் பண்ணி ட்ரை பண்ணீங்க. அந்த பேப்பரை என்ன பண்ண முடியல, உங்களால் கொண்டு வர முடியல. நீங்கள் அதோட ஸ்டாப் ஆகி நின்றுட்டீங்க. ஆனால் அண்ணா அதே இதை உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? அதே பேப்பர் தான் அண்ணாவும் கட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், என்னோடய பாடி வழியாக தலையிலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து காட்ட போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி தான் அண்ணாவும் ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? பேப்பரை பாடி வழியாக எப்படி த்ரூவாக கொண்டு வரதுன்னு அண்ணா சொல்லித்தரேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் வந்து என்னென்னா, இதுதான் நமக்கு முன்னாடி வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வைங்க. ஓகேவா? இப்போது இந்த பேப்பரை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இதை எப்படி நாம் இதை பார்த்து பின்வாங்காமல் முன்னேறி வர்றது அப்படிங்கிறது தான் அண்ணா வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேவா? ரெடியா? நம்ம பார்க்கலாமா? என்ன குட்டீஸ், பார்த்தீங்களா? அந்த பேப்பர் அப்படிங்கிற ப்ராப்ளமை ஜீசஸ் அப்படிங்கிற சிஸ்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஜெயித்து வந்துட்டோம். ஓகேவா? ஓகே, பார்த்துட்டிங்களா எல்லோரும்? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எதை பார்த்தும் பின் வாங்காமல் சோர்ந்து போய் உட்காராமல் நாம் என்ன பண்ணணும், ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி இன்றைக்கான டேவை முடிச்சிடலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.
அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாளுடைய ஆன்லைன் விபிஎஸ்ல வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளை நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, பின்னடையாத ஒரு சிங்கமாக, எதற்கும் நாங்கள் பின் வாங்காதவர்களாக, எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக கர்த்தராகிய தேவன் இயேசப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குன்னு நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தில் நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நாளைக்கு பார்க்குறோம். பாய்.